அஸ்ஸலாமு அலைக்கும். பச்சை பயிர் கஞ்சி பார்ப்போம். இது பிள்ளைங்களுக்கு ரொம்ப நல்லது. ஒரு கப்பு சின்ன கப்பு ஃபுல்லா பச்சை பயிர் எடுத்திருக்கேன். அரை கப்பு சிறுபருப்பு எடுத்திருக்கேன். அரை கப்பு அரிசி எல்லாம் நல்லா கழுவிட்டு வந்து வச்சுக்கிட்டு ஒரு 2 பெரிய வெள்ளைப்பூடு உரிச்சு வச்சிருக்கோம் ஆல்ரெடி. கொஞ்சம் ஜீரகம் போட்டிருக்கோம், ஒரு குட்டி ஸ்பூன் ஜீரகம், வெள்ளைக்கூடு, 2 சொம்பு தண்ணி நிறைய ஊற்றிருக்கேன். தேவைக்கு உப்பும் போட்டுக்கிட்டு அடுப்பில் வைப்போம். ஒரு 4-5 விசில் வரட்டு, நல்ல குழையிறது போல வெந்து வரும். இனி விசில் போடலாம். அடுப்பு குக்கரை மூடி. பிள்ளைங்களுக்குலாம் ரொம்ப நல்லது. எங்க வீட்டுல வாரத்துல ஒரு நாள் இன்ஷால்லா நான் இதை செஞ்சிருவேன். என் உனக்கு ரொம்ப பிடிக்கும். அது என்னமோ பிடிச்சதுனால எனக்கும் செய்யறது ரொம்ப ஈஸியாயிட்டு செஞ்சா சாப்பிடுவாங்க இல்லையா. நல்லா குழஞ்சி வந்துட்டு இனி அரை முடி தேங்காய் பால் எடுத்திருக்கேன். அதையும் ஊற்றி நல்லா மசிச்சு எடுப்போம். மசிச்சுட்டேன். நீ மீதி இருந்த பாலையும் ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் நெய்யும் நல்லா கிண்டி விடுவோம். ஆனா நல்லா சூப்பரா இருக்கும். கொஞ்சம் சுக்கு பொடி நிறைய போட வேண்டாம், கொஞ்சம் போட்டா போதும். பிள்ளைகள் சாப்பிட்றது இல்லையா, அப்புறம் வேண்டான்ட்டு போயிடுவாங்க. அவங்க சாப்பிட்னா எல்லா வேலையும் பார்த்து தானே ஆகணும். கொஞ்ச நேரம் மூடி விட்டுக்கலாம். இனி அடுப்புல வைக்க வேண்டாம், முடிஞ்சுது. இனி ஒரு தட்டில் ஊற்றி காட்டுறேன் பாருங்க. ரொம்ப டேஸ்டாகவும் சூப்பராகவும் இருக்கும். ரொம்ப நல்லது உடம்புக்கும், குளிர்ச்சியும் கூட. இன்ஷால்லா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. பச்சை மிளகாய் சம்மந்தி தான் இதுக்கு ட்ரை பண்ணி